ஊட்டி கொடைக்கானல் மலைக்குள்ளே புகுந்து போயிட்டு இருந்த மாதிரி இருக்குப்பா. நான் ஊட்டிக்கு போனதே இல்லை, ஆனால் இப்போ வைக்கல ஊட்டி மாதிரி தெரியுது. நானும் போனதில்லை. யாரும் ஊட்டிக்கு கூட விழுந்தாங்க போங்க. சோக்குடா நேந்திரா வாழைக்கா சிப்ஸ் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு கட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. பரவாயில்ல, உங்க கையை பார்த்துன்னு இருக்குங்க. என் கத்தி சரியில்லைடா. ஆட தெரியாது, நான் தான் கிரேட கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்லிடுவியடா. அவ்வளோதான். அது தெரியாதா? ஏதுக்கு இதுக்கெல்லாம் கத்தி கட்டை சரன்னு பிச்சு போட்டு போக வேண்டியது தானே. கட்டை வச்சுட்டா ஈஸியாக இருக்குல்ல. இல்லை உங்களுக்கு முன்னாடி நான் சிரிச்சுனே. தாத்தா யார் தான் அழகாக எடுக்கணும் பார்ப்போமா? ரவுண்டாக எடுக்கணும். அதான் அவனுக்கு பாருங்க இவ்வளோ அழகாக வருது. ஆமாண்ணா. சூப்பராக இருக்குல்ல அந்த அந்த காயடுறா. இதெல்லாம் வெறும் கோணலாக இருக்குங்க. வாருவேன் கோண காய எடுத்தா என்ன பண்ணுது? அது அந்த இது அந்த சாக்கில் வச்சு நாளைக்கு பிரியாணி சாப்பிட போறிய. அண்ணே பெரியண்ணே அந்த சாக்கு எடுவேண்ணே. அப்புறம் வீடியோ எடுக்கல சாக்கு இருக்கா இந்தா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஏய் கல்லை தூக்கிட்டாங்கப்பா. ஆமாடா, அடுப்பு இடிச்சுக்கிறா. சட்டியை போய் எடுத்துக்க போடா. மசாலா தான் நிற்காம போட வேமாவா. செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். பச்சை தண்ணி. அரைச்ச மஞ்சள் சாந்து. கல்லுப்பு. வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். குறுக்க எதுவும் வந்துடாம பார்த்துக்க ஆண்டவா. நல்லா இருக்கு குழம்பு. சமயக்காரன் அனல் நிற்கிறதுக்கு பயப்படலாமா? என்னது
2 இடம் வருமா? அத்தா சமையலே கெடுக்க போயிட்டீல. சமையலே முடிஞ்சிருச்சு, இப்ப போய் விறக வைக்கிறாருங்க. இன்னும் ஒரு இடுக்கு இருக்குடா. இப்படி இருக்கிற ஒரு 2 நேரம் விடியாங்க. என்ன ஒன்று ஒன்றா தின்னுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கடையில் கூட வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன காரணமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது, அந்த தேங்காய் எண்ணெயோட சுவை அந்த நேந்திரம் சிப்ஸுக்கு அட்டகாசமான ஸ்நாக்ஸ். நொறுக்கு தீனி நல்லா நொறுக்கி சாப்பிட்றோம். இல்லை கையில் எடுக்க சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப வெத்தம் கண்டுபிடிக்கலாம்.